பிரைஸ் தி லார்ட். அப்படியே இருக்கிறத தலைவனை நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்னோடு கூட பேசும்படியாக நம்ம ஜெபிக்கும். அன்பின் தகப்பனே, நல்ல விலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே மரத்திற்கு இடைப்படுவீராக. சத்தியத்தையும் அறிவுகளை சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம். வார்த்தை கேட்டுக்கொண்டுகிற என் அன்பு பிள்ளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையான காரியங்கள் செய்யுங்க. பிளஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கேட்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், வட்டிக்கு அல்ல. இல்லையா? நம்ம வட்டிக்கெல்லாம் விடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அல்லேலூயா, ஆமென். நல்ல மங்களமான வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்க வேண்டும். ஆமென். அதை பெற்றுக்கொண்டு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு வானம் பார்த்த பூமி என்று நம்ம சொல்றது வழக்கம் கிராமங்கள்ல, இல்லையா? ஆறு, குளங்கள், ஏரிகள், குட்டைகள் இதெல்லாம் நிரப்பப்பட வேண்டுமானால் வானத்திலிருந்து மழை பொழிய வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த மழை பொழியும் பொழுதுதான் அங்கங்க டேம் எல்லாம் நிரம்பும். அப்ப பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து விடுவாங்க. ஏரிகள்லாம் நிரம்பப்படும். அந்த ஏரியில இருந்து தண்ணீர் பாயும், இல்லையா? அப்ப இன்றைக்கு அப்பதான் அந்த பாசனம் போகும்பொழுதுதான் இன்னைக்கு நம்ம பூவா சாப்பிடுறோம், இல்லையா? காய்கறி ஆனாலும் அரிசி வகையானாலும் எல்லாத்துக்கும் தண்ணி தேவை, இல்லையா? அந்த தண்ணி பூமியில பட்டு அந்த பூமியில இருக்கிற விதைகள் அந்த தண்ணி பட்ட மாத்திரத்திலே அது முளைத்து எழும்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆமென். அப்ப மழை என்பது நமக்கு தேவை. அல்லேலூயா, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பார்க்கிறோம் ஏற்ற காலத்திலே. ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. லேவியராகமம் 26:4 வாசியுங்களேன். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். ஆமென். ஆமென்னா ஆமென் சொல்லணும். அப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காலம். என் வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளல, என் குடும்பம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படல. ஆமென். இப்படி எத்தனையோ பேர் இருக்கலாம். இங்க நாம் பார்க்கிறோம், முதலாவது இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவேன். ஆமென். 3 தலைப்புகள் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவேன். இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே. படிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல, பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். 10 நாள் கழிச்சு தாரும், 1 மாசம் கழிச்சு தாரும். என்ன போடப்பட்டிருக்கிறது? இன்று ஒருவேளை மட்டும் தாரும். அப்படியா? இல்ல 3 வேளை தாரும்.
இன்று எங்களுக்கு தாரும். நீ எத்தனை வேளை சாப்பிடணும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? படி அளக்கிறாரு உங்களுக்கு. அல்லேலூயா. இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்க பேங்க்ல வாங்கின கடன், வட்டிக்கு வாங்கின கடன், கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிற எவ்வளவு பேர் கட்டுறா? கட்டுறா இல்லையா? நம்மளால கட்ட முடியாத சூழ்நிலை இல்லையா? எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். அப்புறம் எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமையின்றி ஒரே யோபு போல சோதிக்கப்பட்ட வாழ்க்கை அம்போதான். யோபு ஆச்சு தேவனுக்கு நன்மை பெற்றுக்கொள்ள நாம இல்லையா? ஏமே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தா ஸ்தோத்திரம் வருமா? உங்க வாயில ஆத்திரம் வருமா? அல்லேலூயா. என்ன சொல்லப்படுது? வாசிக்க திரும்பியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் ஆமென். அனுதினமும் அந்த ஜெபத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன கேட்கிறோம்? இன்று எங்களுக்கு தாரும். அப்ப ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த குழந்தைக்கு சாமுக்கு என்ன தேவை? காலில் என்ன தேவை? அது குழந்தையா இருக்கும் போது தாய்ப்பால் கொடுத்தாங்க, அது வளர்ந்த பிறகு சரலா கொடுத்தாங்க, அப்புறம் நெய் சோறு கொடுத்தாங்க, இப்ப பிரியாணியை சாப்பிட குழந்தை. அல்லேலூயா. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பது தெரியும். அந்த குழந்தை படிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தை படிக்கிறதுக்கு ஒரு டேக்கர் எடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தை வேலைக்கு போன பிறகு அந்த குழந்தை ஃபேமிலியை டேக்கர் எடுக்குது. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி சொல்லி வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளா வளர்க்கப்படுறாங்க. சின்ன வயசுலயே இந்த பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லி பாடல் பாடி வேதத்தின் பிரகாரம் நடக்கணும், அதை கடைப்பிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம வீட்டில் நம்ம ஜெபம் பண்ணதான் குழந்தைங்க பார்க்கும். அம்மா ஜெபம் பண்றாங்களா, அப்பா ஜெபம் பண்றாங்களா. நம்மளே ஜெபம் பண்றதுன்னா குழந்தைங்க என்ன செய்யும்? சட்டை பண்ணாது. இன்னும் தூங்குவே, எப்பொழுதும் தூங்குவே, பெட்ஷீட்டை இழுத்து கொண்டு நான் தூங்குவே. அல்லேலூயா. அப்படியா? அப்பாடி செம்ம டயர்டா இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தூக்கம் துக்கத்தை கொண்டு வரும், ஜெபம் சந்தோஷத்தை கொண்டு வரும், முக மலர்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். சோ இங்க பார்க்கிறோம் பாருங்க, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லேவியராகமம் 26:4 நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். ஆமென். உங்களுக்கு என்ன தேவை? மழை தேவை. அப்பதான் நீங்க வயிறார சாப்பிட முடியுங்க. மழை இல்லை அப்படின்னா தானியங்களை விளைவிக்க முடியாது, சுத்தமான தண்ணி குடிக்க கிடைக்காது. இன்னைக்கு நகை ரேட் அப்படியே உச்சிக்கு ஏறுது. 1 லட்சம் ஒரு நாள் வரும். எங்க இந்த கம்பளை கொடுக்குற ஒரு வாய் தண்ணி கொடுங்க, தண்ணிலாம் கிடைக்காதுமா. தண்ணி கிடைக்காத பஞ்சங்கள் வரக்கூடிய நாட்கள் வரப்போகுது. அப்ப இந்த நகை பணம் எல்லாம் தூக்கி ரோட்ல போடுவாங்க. இதெல்லாம் எந்த பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லை. ஆனா இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஏசப்பா அவருடைய பிள்ளைகளை கூட்டு கொண்டு போயிடுவாரு. அல்லேலூயா. எல்லா இடத்துல பஞ்சம் வந்தாலும் ஏசப்பா வீட்டுல அவருடைய பிள்ளைங்களுக்கு பஞ்சங்கள் வராது. அல்லேலூயா. உன் களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எண்ணெய் மாவும் வீட்டுல குறையாது. ஆமென். அப்ப நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். அப்ப ஏற்ற காலம், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3:8 பார்க்கிறோம். 3:1 நீங்க வாசிங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும்
ஒவ்வொரு சமயம் உண்டு. வாசிங்க அப்படியே பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்கம் ஒரு காலம் உண்டு. நடக்க ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரித்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டுங்க. இந்த காலங்களில நாம தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நம்ம வீட்டுல இன்பமான நிகழ்ச்சி நடக்குது, துக்கமான நிகழ்ச்சி நடக்குது. நம்ம குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி. இந்த காலங்களில் தான் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இந்த காலங்களில் தான் நம்ம கடந்து செல்லி கொண்டிருக்கிறோம். கரெக்டா? இந்த காலங்களில் தான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஆமென். வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தின் மத்தியில் நம்ம கடந்து போறோம். அப்ப ஒருவர் உங்ககிட்ட பிரச்சனை பண்றாரு. அப்ப பிரச்சனை பண்றவங்க கிட்ட மேலும் பிரச்சனை பண்ற ஒரு காலம் அது பிரச்சனை பண்றவங்க கிட்ட சமாதானமா இருக்க நீங்க நினைப்பீங்களா? உங்கள் மத்தியில ஒரு பிரச்சனை போராட்டம் சொல்லும் பொழுது, ஆண்டவரே சமாதானத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. இந்த மகனுக்குள்ளாக இருக்கக்கூடிய எரிச்சல்கள், பொறாமைகள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. தேவ சமாதானத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானம் வருதா, ஜெபம் பண்ணுங்கள். சந்தோஷம் வருதா, தேவனை ஸ்தோத்திரியுங்கள். துக்கம் வருதா, தேவனை ஜெபம் பண்ணுங்க. தேவைகள் சந்திக்கப்படணுமா, ஜெபம் பண்ணுங்க. prayer is the solution. உங்க வாழ்க்கையில ஜெபம் தான் ஒரு தீர்வு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய கால் கைகளை விலங்க போடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை கூட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. சிறைச்சாலை கதவுகளோ துதியினால் உடைந்திடுமே. அல்லேலூயா. சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தான ஜெயிச்சிடுவே. உங்க வாழ்க்கையில ஏதோ கட்டப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். சிறைச்சாலை போன்ற அனுபவம் இருக்கலாம். நீங்க அந்த காலகட்டத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு, நீ துதியினால விடுதலை உண்டு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னை கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. நீ செய்யற விண்ணப்பத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. உன் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார் அல்லவா? ஜெபிக்கிறவனுக்கு, துதிக்கிறவனுக்கு எப்பொழுதும் ஜெயம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அதான் நான் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஆமென். அப்ப ஜெபிக்கிறவனுக்கும் துதிக்கிறவனுக்கும் பிரசங்கி 3:11 பார்க்கிறோம். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா, நீங்க துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது உன் கட்டப்பட்ட சூழ்நிலைகள் தானா உடையும்.
அல்லேலூயா. அந்த உடைக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிறாரு. எது? உன் சிந்தை, உன் வார்த்தை, உன் இருதயம். உன் சிந்தையில எப்போதும் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கணும். வாயை திறந்து உன் இருதயத்தை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வார்த்தை இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி 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 அறிக்கையிட்டு 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 ஜெபிக்கணும். அல்லேலூயா. சில பேர் காதலுக்காக கோட்டை கட்டி இருக்கிறாங்க. ஏசப்பா நமக்காக பரலோகத்துல வீட்டை கட்டுகிறார். அல்லேலூயா. கோட்டை முக்கியமா, பரலோகத்துல வீடு முக்கியமா? வீடு, காதல் கோட்டை. அல்லேலூயா. அது நமக்கு வரும் வேட்டை. அதை யாரும் சிக்கிக்கொள்ளவே கூடாது. அது கன்னி வலை. அல்லேலூயா. சில கன்னிகளும் அதில் போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். சில கண்ணன்களும் அதை சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஏதோ ஒரு சில பேர் ஆண்டவரை பார்த்து, நான் கட்டினா அவளை தான் கட்டுவேன், நான் கட்டினா அவளை தான் கட்டுவேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் கட்டினா உன்னை கட்டுவேன், ஆனால் சபையில போய் உன்னை கட்டுவேன், திருச்சபையில போய் கட்டப்படுவேன். அல்லேலூயா. ஆமென். ஸோ இதெல்லாம் ஒரு வைராக்கியம் தான். ஏதோ பார்த்தீங்கன்னா சசினால ஒரு ஆத்மாவை ஆண்டவர் கொண்டு வந்து இருக்கிறார். ஆமென். அந்த ஆத்மா என்ன? ஆத்மாவா சோத்துமாவா? ஆத்மாவா இருக்கணும். இப்போ அந்த ரெபெக்காள் நிமித்தம் அந்த குடும்பம் கட்டப்படணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு, கட்டுகள் இருக்கு, போராட்டம் இருக்கு. நான் சொல்லிக்கொண்டே போறேன். நீங்க அழைக்கணும், நான் வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு பாட்டிக்கு கை உடைந்தது. ஒரு தாயாருக்கு விலா எலும்பு கிராக் விட்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில அப்ப கூட பாஸ்டர் எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுங்க, தயவு செய்து. எங்க வீட்டுல தண்ணி இருக்கு, சாக்கடை இருக்கு, அது இருக்கு. ஏசவ போக மாட்டாரா? எவ்வளவு பிரச்சனைகள். இல்ல உங்க பாஸ்டர் உங்க அப்பாட்டக்கரா? அவர் எங்க வீட்டுல வரமாட்டாரா? உங்க பாஸ்டர் ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரர் தான். உங்க பாஸ்டர் ஒரு கிளீனரா ஒர்க் பண்ணவர் தான். அவரு கூப்பிட்டா கண்டிப்பா போய் அந்த வீட்டுல ஜெபம் பண்ணி தண்ணி கொடுக்கிறவர் தான். சமாதானம் வரும். அந்த வீட்டுல இருக்கிற கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். அந்த வீட்டுல இருக்கிற பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதான் சொல்றேன், ரட்சிப்படையாத வீடு ரட்சிக்கப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த துதியும் ஜெபமும் அவசியம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அவர் சகலத்தையும் அதனின் காலத்திலே நேர்த்தியாக செய்தார். அப்ப கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ஊழியர்கள் வந்து ஜெபிக்கும் போது அந்த கட்டுகள் உடைக்கப்படும். ஆமென். அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள். கட்டு உடைச்சிட்டாரு, அப்புறம் என்ன? பழையபடி என் வேலையை பார்த்து நான் போவேன். உங்களுக்கு டாட்டா, உங்க சபைக்கும் ஒரு டாட்டா, பாபாய். ஒரு வழியா போன பிசாசு 7 வழியா திருப்பி வருவான். அல்லேலூயா. என்னப்பா சாபம் விடுறீங்களா? ஐயோ, நான் சாபம் எல்லாம் விடலையா. ஆமென். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நீங்க சரியான பாதையில போனோம். ஏன் மாட்டுக்கு மூக்குனாங்க போடுறாங்க? அதை நடத்தக்கூடிய அந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய அந்த அந்த கயிறு அந்த அந்த எஜமானுடைய கரத்துல இருக்கணுங்க. நீங்க ஒரு மெய்ப்பர் கீழே இருக்கிற அந்த மெய்ப்பருடைய கரத்துல நீங்க இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு திரிவது அது மூக்குனாங்கர் இல்லாத மாடு. நீங்க மந்தையில இருக்கணும்னா அந்த மந்தையில கண்காணியானவன் யாரு? மெய்ப்பர் தான் கண்காணியான. அந்த கண்காணியானவனுக்கு நீங்க கீழ்ப்படியணும், அடங்கி இருக்கணும், சொல்படி கேட்கணும், இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும், பாஸ்டருக்கு தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. எந்த விஷயமானாலும் சரி. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க. எனக்கு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, அங்க போய் ஊர்ல போயிட்டு எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்தோம். அல்லேலூயா. அப்ப நான் நேற்று பேசிட்டே இருந்தோம். ஹாஸ்பிட்டல் போய் ஒன்றும் போய் பார்க்கவே இல்லையம்மா, டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்ட்டாங்க. சரி, ஓகே. அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்னு தெரியல. அவங்க ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம கண்டிப்பா சரி நம்ம வீட்டுக்கு போய் ஜெபிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கோம். அவங்க கூப்பிடவே இல்லை, அட்ரஸ் தெரியாது, லொகேஷன் தெரியாது, எப்படி போறது? ஞாயிற்றுக்கிழமை வருவாங்களே இல்லையா, அப்போ பார்த்து கேட்டு போய்க்கலாம். ஆமென். அவங்க கூப்பிடுற மாதிரி தெரியல, நாங்களே போய் ஜெபம் பண்ணிட்டு வரோம். பேஷண்ட்டுக்கு மாத்திரம்
மற்ற இடத்துக்குலாம் நாங்களா வர மாட்டோம். அல்லேலூயா. அப்ப அந்த இருக்கக்கூடிய கட்டுகளை கர்த்தர் உடை தெரிவார். ஆமென். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கிறோம், ஏற்ற காலத்தில் எல்லாம் நடக்கும். ஆமென். உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம் தடைப்பட்டிருக்கிறதோ கர்த்தர் அதை நடத்தி முடிப்பார், நன்மையான காரியங்களை. ஆமென். அதே போல ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமி மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. ஒண்ணுமே இல்லை, அப்படியே எம்டியா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது. பனி எங்கிருந்து வரணுங்க? பனி எங்கிருந்து வரணும்? பனி எங்கிருந்து வருது? ஆனா இங்க எப்படி வருது? மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது. அல்லேலூயா. என் தேவன், அல்லேலூயா. அடிக்கடி பாசமா பாடுவாங்க, வானாதி வானாதி பாடுங்க. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் ஆண்டவர் கொள்ளாதவரே, ஒரு மூடு பனியை பூமியிலிருந்து எழுப்புகிறார். உங்களுடைய ஒண்ணுமே நடக்கல என்று சொல்றீங்க இருக்கலாம், ஒரு மூடு பனியை எழுப்பி அதை அப்படியே உங்களை மூடுகிறார். ஒரு தேவ பிரசனம் உங்க மேல வந்து அப்படியே மூடுகிறது. இயேசு நாமத்தினால ஒரு அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். சுலோமா ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென். ஷகபலகன ரகடகபல தரடலனா. ஆமென் ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. இந்த பூமியிலே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல என்று சொல்றீங்களா? ஒரு மூடு பனி ஆண்டவர் எழுப்பி உங்கள் மேலே மூடி, அல்லேலூயா, பூமியெல்லாம் நனைத்தது. அல்லேலூயா. ஆமென். அப்ப முளைக்காத காரியங்களை கர்த்தர் முளைக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. வேற வேறிட்டு வரும்படியாக கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 27:28 தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்ப பாருங்க, பூமியில இருந்து என்ன எழுப்பியா? மூடு பனி வந்துச்சு. இப்போ கர்த்தர் செய்யறது, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை ஒருத்தராலும் தடை பண்ண முடியாதுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 110:3 பார்க்கிறோம், உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, நீங்களா யாரு? பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். பரிசுத்த அலங்காரம் இருக்கா? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த அலங்காரம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய். நீங்க விடிகால பாருங்க, அந்த புல்லு தள்ள பாத்தீங்கன்னா அந்த பனி அப்படியே இருக்கும், பார்க்கவே அழகா இருக்கும்.
இந்த நாங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பனி அப்படியே இருக்கும். இப்போ இங்கன்னா புல்லுகள்லாம் ஒன்றுமே இல்லையே, எல்லாம் அழிச்சிட்டாங்கல்ல. அழிச்சு எல்லாமே என்னாச்சு, புல்லு இல்லை, ஃபுல்லாக பில்டிங்காக இருக்குது. இதே நீங்கள் போய் இந்த பார்க்கில் போய் பாருங்களேன், புல்லு மேலே அப்படியே பனித்துளிகள் உட்காந்துருக்கும், பார்க்கவே அழகா இருக்குங்க. அல்லேலூயா. அதே போல பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பிறக்க போற குழந்தை யவ்வன ஜனமாய் இருப்பாங்க, பரிசுத்தமாய் இருப்பாங்க, கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்பாங்க. அல்லேலூயா. சங்கீதம் 133:3 பார்க்கிறோம், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்குமானால் ஆசீர்வாதம் தானா வரும். நீங்க ஆசீர்வாதத்துக்கு பிறகு போக வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. உனக்குள்ள பரிசுத்தம் இருக்குமானால் அல்லேலூயா, ஆசீர்வாதம் தானா வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தினால இன்னைக்கு நான் நிரப்பப்படணும், என் குடும்பம் நிரப்பப்படணும், எனக்கு பிறக்கக்கூடிய வித்து, எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பரிசுத்தமாய் பிறக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, கர்ப்பம் வெறுமையா இருக்கிறது, உடைய கிருபையினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டு அப்படியே கண்ணிலே மூடி, ஆண்டவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆண்டு நோக்கி கூப்பிட போறோம். ஆண்டவர் வந்து நிரப்ப போகிறாரு. அல்லேலூயா. ஆமென். பரலோகத்திலிருந்து அல்லேலூயா ஆமென் என்ன செய்ய போறாரு, விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். அல்லேலூயா. ஆமென். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொள்மையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் உனக்கு தந்தருள்வாராக. அல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே. கண்ணை மூடி கர்த்தர் நிரப்புகிறார். ஒரு பனி போல ஒரு மேகம் நீங்க மத்தியில் நிரப்புகிறார். ஆவியே,
அதாவது வருங்கால ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வருங்கால ஆசீர்வாதத்தினால உங்களை நிரப்புவார். இன்னைக்கு என்ன தேவை உங்களுக்கு, அதை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க, அதை சாப்பிடுங்க. நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன செய்யாதீங்க, சேர்த்து வச்சு வராதீங்க. உதாரணத்துக்கு நாங்க ஊருக்கு போயிருந்தோம். அப்ப எங்க தம்பி பிரியாணி செஞ்சு அமிச்சாரு. நாங்க சாப்பிட்டோம். ஆனா என்ன பண்ணலாம்னு சொன்னா வீட்டுல போய் செஞ்சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி, தம்பி சாம் சூடா பிரியாணி வருது, தம்பி அல்லேலூயா, வேற பிரியாணி வருது சொன்னாங்க. தீபக் பிரியாணி வருது, வெயிட் பண்ணி சாப்பிடாத. பொன்மொழி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஊர்ல இருந்தியா? அல்லேலூயா. ஆனா பாருங்க, எங்களுக்கு ஃபோன் வருது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு காலையில 6 மணிக்கு கிளம்பி வீட்டுல கிளம்பணும். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நைட்டு எங்களுக்கு தெரியப்படுறாங்க 7:30 மணிக்கு. உடனே ஈசிஆருக்கு போயிட்டு அங்கிருந்து சித்தியை ஹாஸ்பிட்டல் போய் அவங்க பார்த்துட்டா ஈசிஆர் வீட்டுக்கு வந்தாங்க. அங்கிருந்து திரும்பி நாங்கள் மதுரை தாண்டி மேல்மருத்துவர் வந்தவாசி போகிற ரூட்ல மேல்மருத்துவர் ஹாஸ்பிட்டல் 24 hours சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அங்கே கூட்டு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரிப்போர்ட் வரதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம், மணி 2 ஆயிடுச்சு. அங்கிருந்து நாங்க ஆட்டோ அனுப்பி பார்த்தா 1000 ரூபாய் கேட்கிறாங்க. அப்ப 1000 ரூபாய் கேட்கறாங்க சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், நாங்களே கார்ல கொண்டு போய் விட்டு வரலாம் சொல்லிட்டு திருப்பி அங்கிருந்து ஈசிஆருக்கு வந்தோம். ஈசிஆருக்கு வந்தா அவங்களை இறக்கிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அப்படியே கார்லயே படுத்தேன். சாப்பாடு சூடா இருந்ததுலாம் ஆறி போயிடுச்சு. அங்கிருந்து இங்க வந்தாங்க. ஈசிஆர்ல வந்ததே பெரிய விஷயம். கர்த்தருடைய கிருபையில ரொம்ப ஃபாஸ்டா தான் வந்தேன், விழிப்பட தான் வந்தேன். 120 வர ஃபாஸ்டா. ஒரு மாடு அப்பதான் பொறுமையா வருது. இப்படி போய் போனேன். அல்லேலூயா, ஆமென். தந்த வரல இடிச்சு டமால அடிச்சு பிரேக் அடிச்சிருந்தா அது மார்பல இடிச்சு இல்லையா. இன்னைக்கு ரோட்ல மாடெல்லாம் அப்படி அவுத்து விட்டுறான். ரோட்ல படுத்திருக்கு, பைபாஸ் ரோட்ல. இதெல்லாம் அரசாங்கம் என்ன செய்யணும், தடுக்கணும். ஆமென். அங்க உள்ள விஏஓலாம் அறிவிக்கணும். பைபாஸ் ரோட்ல மாடெல்லாம் போனா அங்க ஆக்சிடென்ட் தாங்க ஆகும். நாய் குறுக்க போது சரி ஓகே, மாடெல்லாம் கட்டி விட்டுறாங்க. ஸோ கர்த்தர் என்னை சுகபலத்தோடு கூட்டு வந்து பாதுகாத்தான். காலையில் வந்து பிரியாணி ஓப்பன் பண்ணா இந்த பிரியாணிலாம் கெட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. தம்பி வெயிட் பண்ணி கிளம்பி போயிட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, அவங்க தானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க, நீயாச்சும் வந்திருக்கலாம் உமாமா, நாங்களாச்சும் பிரியாணி சாப்பிட்டோம். ஏன்னா அங்கே உயிருக்கு ஒருத்தவங்க பிரச்சனை போராடுறாங்க, துடிச்சு பிடிச்சி ஓடனா உனக்கு பிரியாணி கேட்குது. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, எல்லா பிரியாணி கெட்டு போச்சு. தயவுசெய்து கொட்டுமா அப்படின்ட்டு. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் கூட்டு போற நேரத்துல உங்களுக்கு என்ன தேவை அதை எடுத்து வச்சுக்கோங்கன்னா, அவங்க நாளைக்கு தான் சேர்த்து வச்சுட்டாங்க. அம்புட்டும் கெட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் கொடுப்பாருங்க. நாளைக்கு என்ன தேவையோ கர்த்தர் என்ன செய்வாரு, அது ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. பண்டக சாலையில இருக்கு, உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு ஆர்டர் கொடுக்க போறாரு? ஆமென். சாம் உன்னதான் அந்த அக்கா பக்கம் பாய் போடும்போது சவுறு தள்ளி போடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஏன் அங்க சாயமான கூடாது, நல்ல சவுத்த சாயத்துக்கா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்திலே முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி. 14:29 லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. உண்ண உணவு, இருக்க இடம், வாழ தேவையான வசதி
எல்லாவற்றையும் கத்து தருவாருங்க. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை காண செய்தார். அவன் விதைக்கும் போதே 100 மடங்கு வருமா வராதா? தருவீரா தரமாட்டீரா? கொடுப்பீரா கொடுக்க மாட்டீரா அப்படின்னு கேட்டு விதைக்காம இருந்தா நீ எப்படி அறுக்க முடியும்? ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்து வச்சிருந்தாராம். ஒருத்தருக்கு 5 தாளந்து, ஒருத்தருக்கு 4 தாளந்து, ஒருத்தருக்கு 4 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து கொடுத்து வச்சிருந்தாராம். எல்லாம் கொடுத்து பயன்படுத்தினாங்க. ஆனா 1 தாளந்து கொடுத்து மட்டும் எடுத்து பதிச்சு வச்சுட்டானா. ஆண்டவர் வரும்போது நான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் அன்பு தேவனுடைய பிள்ளை, உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நீ பயன்படுத்தணும். அல்லேலூயா, ஆமென். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிஃப்டை நீ பயன்படுத்தணும். உனக்கு பாடக்கூடிய கிஃப்ட் இருக்கு, தேவனை ஆராதிக்கக்கூடிய கிஃப்ட் இருக்கு. உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். அல்லேலூயா, ஆமென். அப்ப உனக்கு என்ன தேவை, என்னங்க தேவை கேட்ட ஒரு லிஸ்ட் கொடுப்பீங்க. சுசிலாமாக்கு என்ன வேணும் அப்ப நான் கொடுக்க, எனக்கு 10 லட்ச ரூபாய் காணிக்கை வந்துச்சுங்க, அதெல்லாம் அன்பு பிள்ளைகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நான் கேட்கிறேன், லிஸ்ட் கொடுப்பீங்களா இல்லையா? கொடுப்பீங்களா இல்லையாமா? பாசமா சொன்னாங்க பாருங்க. அவங்க லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல அருமையான ஒரு பாடி ஸ்ப்ரே சென்ட் வேணும். அல்லேலூயா, ஆமென். சில பேர் கேட்டாங்க நல்ல புடவை வேணும், சில பேர் பேண்ட் ஷர்ட் வேணும், சில பேர் நல்ல ஒரு வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் வேணும். எல்லாம் கேட்பீங்களா உங்களுக்கு என்ன பிடிச்சதோ? அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் அறிந்திருக்கிறாங்க. எல்லாம் தருவாரு, தருவார மாட்டாரா? பெஸ்ட் கர்த்தர் வைத்திருக்கிறாருங்க. அல்லேலூயா. அந்த கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆமென். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரக்கூடிய நன்மையை பெற்றுக்கொண்டு நீங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். ஆமென். நீங்க மட்டும் வச்சுக்க கூடாது. நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? கடந்த ஆண்டு கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணது தெரியல ஆண்டவரே. அப்ப பிள்ளைங்க நான் ஏதோ வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா பைசா இல்லை. சோமன் ஆண்டவரே, நான் வீராஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண தெருமனைக்கு வரதுக்கு எனக்கு ஃபோன் வருதுங்க. பாஸ்டர் ஒரு நன்மையான காரியம் வச்சுக்கிறாரு, ஜெபம் பண்ணுங்க. என்ன பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க சொல்றேன். அந்த பாஸ்டர் சொன்னாரு, அவருக்கு அந்த நன்மையான காரியம் வந்து சேரல. வீட்டுக்கு வந்து போய் சொல்றாரு, பாஸ்டர் உங்களுக்கு பாஸ்டர் 10,000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க உங்க ஊழியத்துக்காக. அல்லேலூயா, பிள்ளைகளுக்காக. நான் சொன்னேன், அது முன்னாடியே சொல்லக்கூடாது ஐயா, இப்பதான் வீராசிலிருந்து வந்தேன், ஓடு அடுத்த நாளைக்கு திருப்பி எல்லா பிள்ளைங்களுக்கும் செஞ்சேன். ஒரு பிள்ளை தனக்கு கிடைச்ச ஒரு காசுல இருந்து 20 ரூபாவா சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட 5,000, 8,000, 10,000, 13,000 கொடுத்துருக்குறாங்க. இப்படியாக பல தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் திருச்சபையின் தேவைகள் குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் டிசம்பர் மாசம். அப்ப அடுத்த வருஷம் நான் சொன்ன, போன வருஷம் உங்க வீட்டில் ஒரு உண்டியல் வாங்கி திருச்சபையின் தேவைகளுக்காக ஸ்பெஷல்கா நீங்க போட்டு சேர்த்து வைங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் சேர்த்து வச்சீங்க? அல்லேலூயா. சீட்டு போடுறீங்க, அப்புறம் என்ன பண்றீங்க? நகை வாங்குறீங்க, ஏசி வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, ஐபோன்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. சர்ச்சுக்கு ஒரு ஏசி வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு டிவி வாங்கி கொடுத்துருக்கலாம். அப்ப ஆண்டவருக்காக நீங்க எதையாவது செய்யணும், விதைக்கணுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் விதைக்கப்பட்ட ஒன்றுதான், இதெல்லாம் விதைக்கப்பட்ட ஒன்றுதான். இந்த கீபோர்டு, இந்த ஆம்பிளிஃபயர், மிக்சர், ஸ்பீக்கர் எல்லாம், இந்த என்ன சொல்லுவாங்க, இது ஸ்ட்ரேஞ்சர், இதெல்லாம் விதைக்கப்பட்டது தான். காணிக்கை பெட்டி எல்லாமே அதற்கேற்ற அறுவடையை அவங்க செய்வாங்க. அப்ப உங்களுக்கு கொடுக்கணும் என்ன இருந்தா உங்களுக்கு பிதாவன் அதை கொடுப்பார். ஆமென். அவர் கொடுத்ததுல இருந்து நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. மூன்றாவது, நீங்க மற்றவர்களுக்கு
ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒன்று என்ன சொன்னேன்? முதலாவது என்ன? முதல் பாயிண்ட் என்ன? இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை இன்றைக்கே தருவார். அப்புறம் இரண்டாவது வருங்கால ஆசீர்வாதங்களை என்ன எல்லாம் தந்தியா சொல்றீங்களே, பாதி பாதியா எழுதி வைக்கலையா? வருங்கால ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவேன். முதலாவது என்ன சொன்னேன்? இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவேன். இரண்டாவது வருங்கால ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவேன். மூன்றாவது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். நீ யாரு? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். உபாகமம் 15:6 வாசிங்க. உபாகமம் 15:6 டிவில இருக்கா? மைக் இருக்கமா உங்களுக்கு? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். ஆமென். உனக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னாரா நிச்சயம் செய்வாருங்க. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு தேவன் வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருகிறவராய் இருக்கிறார். இருக்க இடம், உண்ண உணவு, இருக்க இடம், வாழ தேவையான வசதி. ஆமென். ஒரு சாட்சி நான் கேட்டேன். ஏசிய சபை கட்டப்பட்டு கொண்டிருந்தது. அப்ப யாரெல்லாம் 2 வீடு வச்சுக்கிறீங்கன்னு கேட்டாரு. அப்ப 2 வீடு வச்சிருக்காங்களா, ஒரு வீடை விற்று திருச்சபை கட்டுவதற்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அறிவித்தார்கள். அதுக்காக ஜெபம் பண்ணாங்க, கொடுத்தார்கள். ஒருத்தர் போனாராம், ஏப்பா எத்தனை வீடு வச்சுக்கிறேன்? நான் 2 வீடு வச்சுக்கிறேன். எத்தனை பிள்ளைங்க? சொந்தக்கார பிள்ளை தான் இருக்கு. அப்போ ஒன்னு வித்துட்டு என்ன செய்? சபை கட்டி கொடு. ஆமால, கரெக்ட் தானே? அப்ப அப்படியாக சபை கட்டப்பட்டது. அல்லேலூயா. என்கிட்ட 5 லேண்ட் இருக்குங்க, 1 லேண்ட் நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. எனக்கு அப்படிதான் ஒருத்தர் எடுத்து டாக்குமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. எதற்காக? கர்த்தருடைய ஊழியம் நிறைவேற்றப்பட வேண்டும். பாஸ்டர், எங்க வீடு மொட்டை மாடி ஃப்ரீயா தான் இருக்கு. எங்க வீடு மொட்டை மாடியில் உங்க சபையை ஆரம்பிங்க, நடத்துங்க. ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர், எங்க இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து நடத்துங்க. அழைப்பு இருக்கு, போய் நடத்தணும், தேவைகள் சந்திக்கப்படணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொன்னார்னா அதை செய்வார். செய்வாரா மாட்டாரா? ஆமென். அப்ப பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ கடன் கொடுக்கணும் கூட பரவாயில்ல, ஆனா தயவு செய்து யாரும் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கி சபைக்கு கொடுக்க கூடாது. பொருத்தனை பண்றீங்க, கடன் வாங்கி பொருத்தனை பண்ணக்கூடாது. ஒரு அம்மா சீட்டு கட்டினாங்க, பணமே வரல. அவங்க சொன்னாங்க, அம்மா ஜெபம் பண்ணுங்க, ஏமாத்திர போறான்னு பயமாயிருக்கு. அவங்களுக்கு ஒரு பொருத்தனை பண்ணாங்க. பாருங்க, வந்த பணத்துல இருந்து ஒரு காணிக்கை எடுத்து பாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்ப நான் எப்பவும் ஆராதனை முடிச்சுட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் தசம்பாங்களுக்காக நான் சொல்லி ஜெபிப்பது வழக்கம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வருமானங்கள் வீணா விரயமாகக்கூடாது, வீணா டாக்டருக்கு போகக்கூடாது, வீணா செலவாகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபிப்பது வழக்கம். அப்போ என்னுடைய துணைவார்கிட்ட அந்த ஒரு காணிக்கை பொருத்தின காணிக்கை இருந்துச்சு. இது மாதிரி சொன்னாங்க, ஜோம் பண்ணோம். அப்போ நீ போ, அடுத்த வாரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தை கொடுத்தா சொன்னேன். அதே போல் போனாங்க, வந்துச்சு, கொடுத்தாங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னாங்க. அவங்க அந்த பணத்தை எடுத்து அவங்க ட்ரெஸ் வாங்கிக்கல, அவங்க திருச்சபைக்கு தான் செலவு பண்ணாங்க. அல்லேலூயா. ஆமென். அதே போல ஒருத்தங்க திருச்சபைக்கு வந்து ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தாங்க. அதே போல கடந்த மாதம் போகும்போது ஒருத்தங்க காணி கொடுத்தாங்க. அப்ப
நான் என்னாச்சுன்னு தெரியல, ஏன்னா வீட்டில் அரிசி இல்லை, எனக்கு தெரியாது. அப்போ பாஸ்டர் சொன்னது இல்லை, அரிசி வாங்க போனோம். பார்த்தீங்கன்னா வீட்டில் மிஞ்சி போனால் 1/2 கிலோ தான் இருந்திருக்கும் போல இருக்குது. ஆமே, எங்கள் வீட்டில் எப்போ முடிச்ச பேர் தான் சொல்லுவாங்க, முடியறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க. காலி ஆயிடுச்சு. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் 5 கிலோ இருக்கும்போது சொல்லுங்க அரிசி வாங்கணும். அல்லேலூயா. ஆனால் இப்போ எங்கள் வீட்டுக்கு இல்லைங்க, நம்ம சாப்பாடுக்கு அந்த அரிசி எடுத்து பயன்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஆமே. அப்போ பாருங்க, கரெக்டாக நான் அரிசி மூட்டை வாங்கினா பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை. அந்த தேவையை கர்த்தர் சந்திச்சார். ஆமென். ஸோ தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்ம ஒரு மாசத்துக்கு நம்ம திருச்சல் எவ்வளவு அரிசி செலவாகுது, எவ்வளோ காய்கறிகள் செலவாகுது, எவ்வளோ எண்ணெய்கள் செலவாகுது. தீபாவளி ஃபண்டு போட்டாங்க, ஒருத்தங்க எடுத்தது எண்ணெய்க்கு. அந்த வாங்கின பொருட்களில் வந்து தசமாவும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பம் அரிசி மூட்டை வாங்குறோம். ஒரு சகோதரி இருக்கிறாங்க, 25-26 கிலோ வாங்குவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து ஒரு 2.5 கிலோ அரிசி எடுத்து வந்து வச்சுருவாங்க. மாதம் என்ன பண்ணிடுவாங்க, அந்த 2.5 கிலோ எடுத்து கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் அவங்க உணவு அளிக்கிறாங்க. அதெல்லாம் வாங்கின பொருட்கள் இருந்த ஒரு காரியங்கள். சில பேர் முருங்காய் வெட்டு வந்து கொடுத்துருவாங்க, சில பேர் கீரை எடுத்து வந்து கொடுப்பாங்க, சில பேர் காய்கறி கொடுப்பாங்க. கிராமங்களில் இதாங்க நடக்குது. சிட்டியில் அப்படி நடக்கிறது கிடையாது, காணிக்க போட்டுடுறாங்க. ஆனால் கிராமங்கள் இதான் நடக்குது. அதை வச்சா ஊழியக்காரெல்லாம் சாப்பிட்றாங்க. அல்லேலூயா. ஆமென். ஸோ இன்றைக்கு ஆலயங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, அல்லேலூயா, நீ ஆஸ்வதிக்கப்பட்டாய், உன் நிமித்தம் மற்றவர்கள் ஆஸ்வதிக்கப்படணும். அல்லேலூயா. தனக்கு மாத்திரம் அல்ல, நம்மளுடைய திருச்சபை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான திருச்சபையா இருக்கணும். அல்லேலூயா. என்னை திட்டினவருக்கும் சேர்த்து தான் நான் இங்கே ரோடு வாங்கி வச்சிருக்கிறேன். இங்கே என்ன கண்டபடி திட்டினவருக்கு தான் எல்லாருக்கும் தண்ணி குடம் வாங்கி போட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் அந்த மழைநீர் கால்வாய் ஒருபடியாக போட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் அந்த ஈபி லைன், எல்லாமே எல்லா விதமான ஃபெசிலிட்டியும். என்னை திட்டினாலும் சரி, நான் என்ன பதில் நன்மை செய்யணும். உங்கள் ஏரியாவில் ஏதாவது பிரச்சனையா, கஸ்டமர் கேர், கார்பரேஷன் கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த இடத்துல ரோட்டில் குப்பை இருக்குது, ஃபோன் பண்ணி சொல்லுங்க, இந்த லொக்கேஷன் அனுப்புங்க, அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. நாய்க்கு செத்து கிடந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கார்பரேஷனை ஃபோன் பண்ணுங்க, இம்மிடியேட்டாக வந்து செய்வாங்க. ஈபி பிரச்சனையா, ஒரு வீட்டில் ஒயர் ஒட்டி கிடக்கா, ஃபோன் பண்ணுங்க. நான் அப்படி தான் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணேன். அந்த ஈபியில் இருக்கிற ஏஎம்மா எனக்கு ஒரு கோவம், இவர் சும்மா இல்லாமல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஏங்க போய் யாரும் தொட்டு செத்து போகிற என்னங்க பண்ணுவீங்க, அதை நான் தள்ளி வைக்க சொல்கிறேன், ஒரு போஸ்டர் வச்சு தள்ளி வைங்க, நீ ஒயர் போடுங்க சொல்லி ஒரே பிரச்சனைகள் பண்ணாங்க. இன்னைக்கு நன்மை செஞ்சால் கூட பிரச்சனை வருதுங்க. நான் ஒரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ஜிஓவில் இருக்கிறேன் நான். அதனால ஒரு சில விஷயங்கள், நன்மையான காரியங்களை செய்து கொண்டு வருகிறேன். ஆமென். அல்லேலூயா. அது லஞ்ச லாவணி இல்லாமல் கேட்குறாங்க, 1.5 லட்சம் கொடு, நான் கூசாமல் லஞ்சங்கள். கவர்மெண்ட் ஃபீஸு 12,500 ரூபாய் தான், 1.5 லட்சம் லஞ்சம் கேட்குற நீ. அல்லேலூயா. அப்போ நன்மை செய்கிறவரை சுற்றி தெரியணுங்க. அப்போதான் நான் செய்கிறேன், நீங்களும் அப்படி செய்யுங்க. அல்லேலூயா. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இருப்பீங்களா? ஆமென். ஐசக்னு ஒரு நபர், அவர் ரியல் எஸ்டேட் பண்றாரு. ஒரு ஃபேமிலிக்கு 2.5 லட்சம் வாங்கி லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கவே இல்லை. அவர் ஃபோன் கேட்டா, என் நம்பரை பார்த்துட்டு, பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? ஐயா நான் பண்ணிடுறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேயா. பாஸ்டர்லாம் அப்படி இருக்கட்டுங்க, முதல்ல ஒரு புறஜாதி கிட்ட இருந்து நீங்க வாங்கி காசு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க. பக்கா ஃப்ராடா இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் யாரை நம்ப முடியும், யார் நம்புறது தெரியல. ஜவஹர் சாமுவேல் பேரு 60 லட்சம் ஏமாத்தி இருக்கிறான். இப்படி பலதரப்பட்டவங்க ஏமாத்தி தான் இருக்கிறாங்க. நம்ம மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். மற்றவங்க சாபவர மாதிரி நம்ம நடந்துக்க கூடாதுங்க. அல்லேலூயா. தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் செய்யணும், கமிட்மெண்ட் கொடுத்தா செய்யணுங்க. அல்லேலூயா. ஆமென். அவன் தான் நீதிமான். 15:10 அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக, அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா செய்யுங்க. எல்லாருக்கும் நீங்க மற்றவர்கள் ஆஸ்வதிக்கப்படணும். அல்லேலூயா. சங்கீதம் 65 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் படிச்சு நம்ம முடிக்க போறோம். ஆமென். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களை நிரப்புவார். வருங்கால ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களை நிரப்புவார்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென். உங்கள் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகுது. எண்ணெய் மாவு குறைப்பட்டு போவதில்லை. ஒரு ஆமென காணும், ஒரு அல்லேலூயா காணும். உங்க வீட்டில் எண்ணெய் மாவெல்லாம் வச்சு செய்றீங்களா, செய்ய போறீங்களா தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு எலியா தீர்க்கதரிசி, நீ போப்பா அந்த வீட்டில் போ, ஜெபம் பண்ணு, எண்ணெய் மாவும் பஞ்சம் வரப்போகுது, குறையப்படக்கூடாது, கடன் பட்டு இருக்கிறாங்க, எண்ணெய் ஊற்று போல வரணும், மண்டு ஊற்றி நிரப்பி எல்லா வீட்டையும் கடன் அடைக்கப்படணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, எத்தனை பேர் உங்க குடும்பத்தில் கடன் இருக்கு? கடனை கையை உயர்த்துங்க. கடன்லாம் கர்த்தர் அடைக்க போகிறார். அல்லேலூயா. உனக்கு கடன் இருக்காமா? குடும்பத்தில் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். உங்க கடன்லாம் கர்த்தர் அடைக்க போகிறார். இனி கடன் வாங்கக்கூடாது. ஆமென். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுங்க, ஆனா வட்டி கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அநியாய வட்டி கொடுக்க கூடாது. அப்ப கம்மி வட்டி கொடுக்கலாம் சார், வட்டியே கொடுக்க தர முட்டை எக்ஸ்ட்ரா தாராளமாக கொடுங்க. அதனால சேர்த்த வைங்க. தனக்கு மிஞ்சி தான தர்மங்கள் தான். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம கொடுத்துட்டு அவர் ஒண்ணுமே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டியா போக கூடாது. இந்த காலத்துல கொடுத்த பணம் கேட்டா கூட வாங்குறவருக்கும் சார், அங்கிள், ஐயா வாங்க, அப்புறம் பழங்கொய்யா அப்படின்றாங்க. அதே உஷாரா இருக்கணும். அல்லேலூயா. தோத்திரம். ஆண்டவரே, இந்த உயர்த்தின கரங்கள் எல்லாம் கடனா அடைக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தினால இப்போதே எண்ணெய் மாவு குறைவதில்லை. என் அன்பு தேவனுடைய விசுவாசிகள் வீட்டுல, ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுல எண்ணெய் மாவு குறைவதில்லை. அவன் கடன்லாம் அடைக்கப்பட தேவன் உதவி செய்யுங்கப்பா. வருமானங்களை பெருக செய்யுங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, என் தேவன் நிரப்புங்க ஆண்டவரே. எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் ஒரு கிடைக்க உதவி செய்வீராகப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 தீபக். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதல்ல உங்ககிட்ட இருக்க எண்ணெய் மாவுல சுடுற அப்பத்தை எடுத்து முதல்ல ஊழியக்காரனை கொடுங்க. எங்க இங்கதான் வந்துச்சு ஆமென், பின்னால ஆமென் காணும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். சங்கீதம் 65 சங்கீதம் 9 13 வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். ஆமென். எடுத்துட்டீங்களா? டிவியில போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். எல்லாம் படிக்கலாமா? தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவளுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சாலைகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய்ப்படுகிறது, வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது. மேய்ச்சலுள்ள வெளிகள் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. அல்லேலூயா. ஆமென். 135:7 சொல்லப்படுகிறது, அவர் பூமியின் கடையாந்தங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையும் மின்னலையும் உண்டாக்கி காற்றையும் தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அல்லேலூயா. அவருடைய பண்ட சாலைகளிலிருந்து உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். மாத்திரமல்ல, அப்ப கொடுக்கும்போது திக்கற்றவனுக்கு அல்லேலூயா நம்ம கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். யாரெல்லாம் திறந்து கொடுக்கிறீங்களோ அவங்களுக்கு திறக்கப்படும், கொடுக்கவனுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6:38 கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். அல்லேலூயா. என் தேவனுடைய கர்த்தர் அவருடைய அல்லேலூயா. என்ன பாஸ்டர் கொடுங்க கொடுங்க சொல்றீங்களே, ஆண்டவர் கொடுத்தாதானே? வானத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷ சாலைகளை கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. வெண்கல கதவுகளை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? திறந்து கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. ஆமென். இரும்பு தாழ்பால்களை அல்லேலூயா ஆமென் என்ன செய்ய போறாரு? உடைத்து கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த வாக்கு தத்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
glory to God, glory to God, hallelujah. இருக்கிற இடத்துல அப்படி நம்ம கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா இப்போதே வானத்தில் இருக்கக்கூடிய பண்ட சாலைகளிலிருந்து என் தேவனுடைய கரை இறங்கி அப்பா இப்போது நீர் கொடுப்பீராக இயேசுவி நாமத்தில். இருக்கிறதுல அப்படியே நிற்போமா? கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரு, கர்த்தர் நிரப்ப போகிறாரு இயேசுவி நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord, amen, amen, hallelujah. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தே. அல்லேலூயா. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொல்லப்பட்ட வார்த்தைகள் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், வருங்கால ஆசீர்வாதங்கள். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய் இயேசுவின் நாமத்தினால. இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் என் அன்பு பிள்ளைகள் மேல, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, சிரசின் மேல வந்து அமரற்று இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நிரப்புவீராக. ஷபா பாபா பாபா கிரகபல் அந்தரடலகனதுரிபி அந்தரடலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணக மேகம் இறங்கனும், வல்லமை மழையாய் பொழியனும். விண்ணக மேகம் இறங்கனும், வல்லமை மழையாய் பொழியனும். குலங்கள் நிரம்பனும், நதியாய் பாயனும். எங்கள் குலங்கள் நிரம்பனும், நதியாய் பாயனோ. இடம் கொள்ளாமல் போகுமட்டும் இறங்கி வரணும் பெருமழையாய். இடம் கொள்ளாமல் போகுமட்டும் இறங்கி வரணும் பெருமழையாய். எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், கண்கள் காண வேண்டும் ராஜா, கண்கள் காண வேண்டும். விண்ணக மேகம் இறங்கனோ, வல்லமை மழையாய் பொழியனோ. விண்ணக மேகம் இறங்கனோ, வல்லமை மழையாய் பொழியனும். எல்லா குலங்கள் நிரம்பனோ, நதியாய் பாயனோ. ஏன் குலங்கள் நிரம்பனோ, நதியாய் பாயனோ. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறனும் பரலோக ஏணி படிகளிலே. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறனும் பரலோக ஏணி படிகளிலே. யாக்கோபின் தேவ சத்தம் கேட்கணும், யாக்கோபின் தேவ சத்தம் கேட்கணும். சபைகள் கேட்கணுமே ராஜா, சபைகள் கேட்கணுமே. விண்ணக மேகம் இறங்கனோ, வல்லமை மழையாய் பொழியனோ. விண்ணக மேகம் இறங்கனோ,
வல்லமை மழையாய் பொழியனும் எல்லா குலங்கள் நிரம்பனோ நதியாய் பாயனோ எல்லா குலங்கள் நிரம்பனோ நதியாய் பாயனோ ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணும் எங்கள் சபைகளில் நகரிலே ஆதி சபைகள் அற்புதங்கள் நடக்க எங்கள் சபைகளில் நடக்கணுமே குருடர் பார்க்கணும் செவிடர் கேட்கணும் குருடர் பார்க்கணும் செவிடர் கேட்கணும் முடவர் நடக்கணுமே ராஜா முடவர் நடக்கணுமே குருடர் பார்க்கணும் குருடர் பார்க்கணும் செவிடர் கேட்கணும் குருடர் பார்க்கணும் செவிடர் கேட்கணும் முடவர் நடக்கணுமே ராஜா முடவர் நடக்கணுமே விண்ணகமேக இறங்கனோ வல்லமை மழையாய் பொழியனோ ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்க அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே பாத்திரம்லாம் நிரப்புங்கப்பா ஆண்டவரே செழிப்பினால் நிரப்புங்க ஆசிரியர் என் பிள்ளைங்க அப்பத்துக்கு இறைஞ்சு தெரியக்கூடாது ஆண்டவரே என் பிள்ளைங்க பணத்துக்கு கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளைகளுடைய கடன்லாம் அடைக்கப்படணும் ஆண்டவரே அப்பா புத்தாடை அணியணும் நகை ஆபரணங்களை அணியணும் ஆண்டவரே பிறர் கொடுக்கணும் இப்போதே உம்முடைய வானத்தில் இருக்கிற பொக்கிஷ சாலைகளை திறப்பீராக வெண்கல காதவுகள் இப்போதே உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வெண்கல காதைகளை உடைத்து இரும்பு தாழ்பல்லை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறிந்தபடியால் உனக்கு நாமம் தரித்தேன் இயேசு நாமத்தினால இப்போது நிரப்புங்க கடலில் அடைக்கப்படும்படியாக இந்த வருஷத்துல இவருடைய கடலில் அடைக்கப்படணும் ஆண்டவரே இயேசு நாமத்தினால எப்பத்தாவின் தேவன் திறப்பீராக திறக்கப்படுவதாக செங்கடலை இரண்டாக திறந்த தேவன் இப்போது என் ஜனங்கள் கானானை சுதந்தரிப்பார்களாக ஷபா பாபா பாபா ஓ ராகடா தா கபலா தரடலபோ ஹalleluya ஷகா பாபா பாபா நிரப்புங்க ஆண்டவரே நிரப்புங்க உங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைந்து போவதில்லை உங்க வீட்டில் அரிசி பருப்பு குறைந்து போவதில்லை உங்க வீட்டில் பணம் குறைந்து போவதில்லை நகை விலை ஏறினாலும் நகைக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்க போவதில்லை கர்த்தர் நிரப்புகிறார் பொக்கிஷத்தாலே சுரக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே தரித்திரங்கள் மறைகிறது வியாதி நீங்குகிறது உன் பணம் மருத்துவமனைக்கு செலவழிக்கப்படுவதில்லை உன் கலைஞர்களை கர்த்தர் நிரப்புகிறார் உன்னை ஆஸ்வதிக்க போகிறார் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஷபா பாபா பா கிரகலந்தரடா ஷக்கட்டத்தரடல கத்தரடல பந்துரிபி நிகபலந்தரடல கபரவலப சந்தரடலபா ஆசீர்வதிங்க நிரப்பி அனுப்புங்க பெரிய காரியங்கள் செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். இந்த வண்ணமாக பாசமா காணிக்கப்படல பாடுவாங்க. இப்போ காணிக்க போட்டுட்டு அமைதியாக திருவிருந்துக்கு ஆயத்தப்படும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.